ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாய் இராமல் ஆவிக்குட்பட்டவளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம். இந்த நாளிலே ஆவிக்குரிய சிந்தை நமக்குள்ள காணப்படணும். மாம்ச சிந்தையை விட்டு வெளியே கடந்து வரணும். மாம்ச பிரகாரமான காரியங்களை விட்டு நம்ம கடந்து வரணும். ஒரு நாட்களிலே பாவத்தில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், மனதும் மாம்சமும் விரும்பினபடி நம்ம நடந்து வந்தோம். கர்த்தரோ கிருபையாய் நம்மை தூக்கி எடுத்து இந்த நாளிலே மாம்சத்தில் இருந்து கர்த்தர் நம்மளை வெள்ளைக்கு பாதுகாத்து ஆவிக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை இந்த காரியத்திலிருந்து வெள்ளக்கி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய சிந்தனைக்குள்ள நம்ம கடந்து வரணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தடை, நிறைய போராட்டம், நிறைய காரியத்தில் விழுந்து போகிற காரியம். இதற்கு காரணம் இன்னும் மாம்சத்தின் எண்ணங்களும் மாம்சத்தின் சிந்தனைகளும் மாம்சத்தின் போராட்டங்களும் நமக்கு விரோதமாய் எழும்புவதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் இந்த நியாயப்பிரமாணத்து காரியத்தை குறித்து, நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த கிருபையின் காரியத்தை குறித்தும் ஒரு பெரிய ஒரு போராட்டம். அவங்களுக்கு அந்த ஊழியத்தின் காலங்களில் எது நல்லது, எதை பின்பற்றணும் என்ற ஒரு பெரிய ஒரு போராட்டம். யூதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சீசர்களுக்கு விரோதமாய், அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாய் எழும்பினது காரணம் அதுதான். நியாயப்பிரமாணம் நல்லது, நியாயப்பிரமாணத்தின் காரியம் பரிசுத்தம் உள்ளது என்ற அந்த காரியத்தை குறித்து அதிகமாக அவங்க போராடினாங்க. இதற்கு எதிர்த்து நிற்கிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டமும் பிரச்சனைகளும் கடந்து வந்தது. இங்கே நியாயப்பிரமாணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. அல்ல, கவனிக்கணும். நியாயப்பிரமாணம் எதை சொல்லிக் கொடுத்தது? எது பாவம் என்பதை சொல்லிக் கொடுத்தது. இச்சை பாவம் என்பதை சொல்லிக் கொடுத்தது. உலகத்தில் கொலை செய்வது பாவம் என்பதை சொல்லிக் கொடுத்தது. இப்படி அநேக காரியங்களில் என்னென்ன காரியம் பாவம் என்பதை நியாயப்பிரமாணம் சொல்லிக் கொடுத்தது. பாவ காரியத்தில் சொல்லிக் அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. அடுத்த வசனம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயிருக்கிறது. நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்து சொல்வது உண்மைதான். எது பாவம் என்பது சொல்வது உண்மைதான். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். எப்படி வாழ்ந்தால் பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்பதை நியாயப்பிரமாணம் சொல்வது உண்மைதான். ஆனாலும் நல்லா கவனிக்கணும். நான் மீண்டும் அதில் நான் விழுகிறேன். அதற்கு காரணம் என்ன? நியாயப்பிரமாணத்தில் அநேக காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எது பாவம், எது காரியம், இந்த காரியத்தை எந்த காரியத்தில் அன்றைக்கு விதமான காரியம் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறது. ஆனாலும் நான் பாவத்தில் விழுகிறேனே, ஆனாலும் இந்த காரியத்தில் நான் விழுகிறேனே, அதற்கு காரணம் என்ன? வாசிங்க 15ஆம் வசனம். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுத்த காரியம் அங்க என்ன சொல்கிறது? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை நான் செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற
பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நியாயப்பிரமாணத்தின் காரியத்தினால பாவம் என்ன காரியம் அறிந்து கொண்டு, ஆனால் அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறணும், அந்த பாவத்தை நான் எப்படி மேற்கொள்வது என்கிற வழிமுறை நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்லை. அது எது பாவம் என்று சொல்லிக் கொடுத்தது உண்மை, எது பரிசுத்தம் என்று சொல்லிக் கொடுத்தது உண்மை. ஆனால் எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவது, எப்படி நான் அதை மேற்கொள்வது, எப்படி இந்த காரியத்தை மேற்கொண்டு நான் பரிசுத்தத்தில் வாழ்வது என்கிற காரியம் அங்கே இல்லாதபடினால 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா? யார் எங்களை விடுதலையாக்க முடியும்? பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெறுவது, பாவத்தை எப்படி மேற்கொள்வது என்கிற ஒரு காரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நியாயப்பிரமாணம் அது செத்ததா இருக்கிறது. எனவே இந்த நாளிலே மாம்சத்தின் வந்த நியாயப்பிரமாணம் அல்ல, ஆவியின் சிந்தை அது ஜீவன் உள்ளதாயோ அது உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி உங்களிடத்தில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களிடத்தில் வாசமாயிருக்கிற தன்னுடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் செய்யாத ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ள இருந்தால் சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் என்னை மாம்சத்திலிருந்து, மாம்ச பிரகார எண்ணத்திலிருந்து, மாம்ச பிரகாரமான சிந்தையிலிருந்து, மாம்ச பிரகாரமான போராட்டத்திலிருந்து என்னை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பூமி முழுவதும் கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லாரையும் சமாதானத்துக்குள்ள நடத்த முடியும். ஆமென். அந்த ஆவியின் சிந்தைக்குள்ள நம்ம இருக்கிற பொழுது மாம்ச சிந்தை அது பிரிவினையை கொண்டு வரும், மாம்ச சிந்தை அது குழப்பத்தை கொண்டு வரும். ஆனால் ஆவியின் சிந்தை அது சமாதானத்தை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர்களின் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவங்க நடுவில் கடந்து வந்த பொழுது அவங்களுக்குள்ள ஒன்று சமாதானம், அவங்களுக்குள்ளாக அவங்க நடுவில் கடந்து வந்து கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார். அடுத்ததாக அவங்க செய்த காரியம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே பாருங்க, அங்கு கூடி இருந்தவர்கள் 2ஆம் அதிகாரம் வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். இதை பார்க்கிற 5ஆம் வசனம், வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தால் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினாங்க. இங்க ஒரு கூட்டம், எல்லாரும் கலிலேயர்கள், நீங்க எல்லாரும் பற்பல பாஷையில பேசுறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தில் இருந்தோம், எல்லா இடத்திலும் இருந்து சிதறடிக்கப்பட்டு பல பாஷைகளை பேசுகிற ஜனங்கள் கடந்து வர்றாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க 8ஆம் வசனம்,
அவங்க எல்லாரும் பிரமித்து, 7ஆம் வசனம் வாசிப்போம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையில பேச கேட்கிறோமே, இது எப்படி? 17 விதமான பாஷையில அவங்க பேசினாங்க. அதுக்கு பின்னாடி வீட்டில் போய் கவுண்ட் பண்ணி பாருங்க. அங்க இருக்கிற அத்தனை சொல்லப்பட்ட ஜாதிகளை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. 17 விதமான பாஷைகளில் 17 வித பாஷை பேசுகிற ஜனங்கள் மத்தியில இவள் எல்லாரும் ஒரே பாஷையில எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த காரியத்தை பேசினது, அவங்கள ஒருமனப்படுத்தினது பரிசுத்த ஆவி. ஆமென், அல்லேலூயா. எல்லா தேசத்திலிருந்து கடந்து வந்து அவரவர் ஜென்ம பாஷையில இவங்க அந்த வார்த்தையை வெளிப்படுத்தி எல்லாரையும் ஒரே மனதுக்குள்ள இணைக்கிறாங்க. எல்லாரும் ஒருமன பாட்டுகளை கடந்து வர்றாங்க. இப்போ அவங்க மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதுவரைக்கும் இருதய கடினத்தோடு இருக்கிறாங்க. அதுவரைக்கும் வேடிக்கை பார்க்க வர்றாங்க. வேடிக்கை பார்த்து அந்த காரியத்தில் அங்கே ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின அந்த ஜனங்கள், வேடிக்கை பார்க்க வந்த அந்த ஜனங்கள் பாருங்க, அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு நடந்த காரியம் என்ன? அங்க பாருங்க, எல்லாரும் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுவரைக்கும் பிரிவினையாக இருந்தவர்கள், அதுவரைக்கும் கர்த்தருடைய மார்க்கத்துக்கு விரோதமாய் நியாய பிரமாணத்தை குறித்து பக்தி வைராக்கியமாய் பாராட்டி தர்க்கம் பண்ணின ஒரு கூட்டம், வைராக்கியமாய் வாழ்ந்த கூட்டம். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் அவன் அடியில் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது கேட்ட முதல் கேள்வி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டில் கிரியை செய்கிற பொழுது இதுவரைக்கும் தர்க்கம் பண்ணினவங்க, இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் பேசினவங்க உங்களை கேட்பாங்க, நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு உங்களோட ஆலோசனை கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சிறைச்சாலை காவல்காரன் அதை பார்த்த உடனே அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, ஐயா, நாங்க என்ன செய்யணும்? இதுவரைக்கும் நாங்க நினைத்ததை சாதிக்கலாம் நினைத்தோம், முடியல. மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்யலாம் நினைத்தோம், முடியல. ஆனா இப்போ நாங்க என்ன செய்யணும்? அதை கேட்டாங்க. சில மார்க்க பேதங்கள், சில வைராக்கியமாக இருக்கிறவங்க, சில கடின உள்ளங்கள் அநேக காரியத்தில் நிற்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்க வீட்டுக்குள்ள வருகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்க இருதயத்தை நீங்க திறந்து கொடுத்து அவர் கிரியை செய்கிற பொழுது அவங்க கேட்பாங்க, நாங்க என்ன செய்யணும் என்று நம்மிடத்துல வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. இங்க கேட்ட உடனே பேதுரு சொன்னா, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. இந்த பரிசுத்த ஆவிக்கு நீங்க விட்டு கொடுத்தாதான் உங்க குடும்பத்துக்குள்ள பூரண சமாதானம் கர்த்தர் கட்டளை இடுவார். ஆமென், அல்லேலூயா. அதற்கு சில மார்க்க பேதத்திலிருந்து வெளியே வரணும், சில பாரம்பரியத்திலிருந்து வெளியே வரணும், சில இருதய கடினத்திலிருந்து வெளியே வரணும். தேவ கரத்தில் இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுக்கணும். அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க. குழந்தை ஞானஸ்நானம் அல்ல, அது வேதத்தில் எழுதப்பட்ட சத்தியம் அல்ல. ஒருவேளை இந்த ஆன்லைனில் அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், குழந்தை ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்படாத ஒன்று. அது குழந்தை பிரதிஷ்டை. ஒரு குழந்தை பிறந்த பின்பு அந்த குழந்தையை ஆலயத்தில் கொண்டு வந்து எல்லாரும் இணைந்து செபித்து குழந்தைக்கு பெயரை வைப்பது குழந்தை பிரதிஷ்டை ஆராதனை. அது ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஞானஸ்நானம். நீ மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து விசுவாசம் உள்ளவனாகி சீசனாகி மனம் திரும்பி எடுப்பதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானத்தை எடுக்கிற பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினாங்க. இருதய கடினமுள்ள யூதர்கள், பாரம்பரியத்துக்காய் நியாயப்பிரமாணத்துக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க.
கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் இருக்கிற யாவருக்கும் உண்டாகும். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உண்டு. வாக்குத்தத்தத்திற்கு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு 41ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்ததுனால அவர்களுக்கு ஒரு மனப்பாடு உண்டானது. அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 3000 பேர் ஆண்டவருடைய மந்தைக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம், சபைக்குள்ள ஒரு எழுப்புதல் அங்கே உண்டானது. காரணம், பரிசுத்த ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை நமக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் வழி நடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும். மாம்ச சிந்தையின்படி அல்ல, மாம்ச சிந்தையின்படி நினைப்பது அல்ல, மாம்ச சிந்தையின்படி பேசுவது அல்ல, மாம்சமும் மனதும் விரும்பின வார்த்தைகளை வெளிப்படுத்துவது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிந்தை நமக்குள்ள வெளிப்பட அந்த வார்த்தை அது சமாதானத்துக்கு ஏதுவாய் நடத்தும். அல்லேலூயா. அது ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்தும். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக அவர் அசைவாடட்டும், அவர் உலாவட்டும். கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்குள்ள தெய்வீக சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏக சிந்தை சமாதானத்தை கொண்டு வரும். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அனுபவம் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ள கர்த்தர் தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீ கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும். இன்னைக்கு அந்த சமாதானத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் பெருக பண்ணுவாராக. இந்த சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெருக பண்ணுவாராக.